ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு சேலஞ்சுக்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா, எனக்கே ஒரு செல்ஃப் சேலஞ்ச் தான். எதுக்கு நான் இந்த சேலஞ்ச் பண்ணுறேன்னா காலேஜ்லேருந்து நிறைய ஒர்க் கொடுத்துருக்காங்க. அது நான் ஆல்ரெடி லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த நோட் புக்ஸில் என்னென்ன ஒர்க் இருக்கானிட்டு. எதுக்கு நான் இந்த லிஸ்ட் போட்டு வச்சுருக்கேன்னா, எனக்கு காலேஜில் நெக்ஸ்ட் வீக் வெனஸ்டேலேருந்து சண்டே வரைக்கும் எனக்கு லீவ் 5 days லீவு. ஸோ அதனால அந்த டைமில் காலேஜ் ஒர்க் பண்ண வேண்டாம்னு தோணுது. ஏன்னா செம்ம ஹெக்டிக்காக போயிட்டுருக்கு காலேஜு. ஸோ நம்மளுக்கு ஒரு ஃப்ரீ டைம் வேணும். ஸோ இதை நான் லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கேன். இன்னைக்கு நான் காலேஜும் லீவ் போட்டிருக்கேன் இந்த ஒர்க்கெல்லாம் முடிக்கிறதுக்கு. நாளைக்கும் இன்றைக்கும் 2 நாள் உட்காந்து இந்த ஒர்க்கெல்லாம் முடிக்கிற மாதிரி. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், போட்டிருக்கேன். ஸோ என்னென்னா 2 பிபிடி பண்ணணும். அதுக்கப்புறமா 2 அசைன்மெண்ட்ஸ் வேறு எழுதணும். அது யூனிட் 5 அசைன்மெண்ட்ஸு ஃபுல்லாக எழுதணும். ஸோ அது நான் ஃபுல்லாக முடிச்சிட்டேன்னா நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பேன். ஸோ பார்க்கலாம் நான் எந்த அளவுக்கு இந்த ஒரு லிஸ்ட்டு முடிக்கிறான்னுட்டு. ஸோ இந்த லிஸ்ட்டு நான் முடிக்கிறேனான்னுட்டு சண்டே ஈவினிங் ராத்திரி தெரியும் நான் முடிச்சிருக்கேன் இல்லையான்ட்டு. ஸோ இது நான் ஒரு செல்ஃப் சேலஞ்சாக எடுத்து நான் பண்ண போகிறேன். ஸோ நம்ம எப்படி நான் கம்ப்ளீட் பண்ணுறேன், ஒன்னொன்று டாஸ்க் நான் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறேன்ட்டு நீங்கள் பாருங்கள். எப்படி நான் டைம் மேனேஜ் பண்ணுறேன், ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நான் பண்ணுறேன்னுட்டு நீங்கள் பாருங்கள். ஸோ அதுக்குள்ளே நான் ஏர் பேக் பண்ணணும். ஸோ அதுக்குள்ளே இப்போ எண்ணெயை வச்சுட்டு போய் குளிச்சிடலாம். நீங்கள் நினைக்கலாம் 2 பிபிடி தானே, 2 அசைன்மெண்ட் தானே, அதுக்கு எதுக்கு இவ்வளோ சீன் போடுறான்னுட்டு. ஆனால் பிஜி லெவலில் இந்த பிபிடியும் அசைன்மெண்ட்டு எந்த அளவுக்கு பண்ணான்னுட்டு பிஜி படிக்கிறவங்களுக்கு தெரியும். ஏன்னா அது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு டாஸ்க்கு. ஸோ க்ரியேட்டிவிட்டியாக பண்ணோம். அப்போ தான் நம்மளுக்கு மார்க் கிடைக்கும். ஏன்னா நான் எத்தனாச்சும் காலேஜ்னாலும் ஆட்டோனாமஸ்ஸு. ஸோ அந்தளவுக்கு இன்டர்னல்ஸில் மார்க் தர மாட்டாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்ட் கரெக்ஷனாக இருக்கும் யூனிவர்சிட்டி விட. ஸோ நம்ம இந்த மாதிரி இதில் நம்ம ஸ்கோர் எடுத்தால் தான் நம்மளுக்கு ஓரளவுக்கு நம்மளுக்கு பர்சன்டேஜ் வரும். ஏன்னா பிஜி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யூஜியில் நமக்கு 6 செமஸ்டர் இருக்கும். ஸோ அதில் நம்ம 65% எடுத்துகிட்டு போயிடலாம். ஆனால் பிஜி பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை, இருக்கிறதே 4 செமஸ்டர் தான். ஸோ நம்ம 65% 75% எடுத்தால் தான் நம்ம பிளேஸ்மெண்ட்லேயே உட்கார முடியும். ஸோ நம்ம எங்கே நம்ம டேலண்ட்டை ஷோகேஸ் பண்ணலாம்னா இதில் தான் நம்மளால் டேலண்ட்டை ஷோகேஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம இதில் ஃபோக்கஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு நிறைய மார்க்ஸும் கிடைக்கும். அதனால தான் நான் இது கொஞ்சம் டைம் ஆகும். நம்ம பட் ஏனோ தானோன்னு எழுதணும், நம்மளுக்கு எதுவுமே கிடைக்க போகிறதில்ல. ஸோ எனக்கு தெரியல எந்த அளவுக்கு நான் முடிப்பான்னுட்டு. நான் முடிக்கணும்னு இருக்கேன், பார்க்கலாம் கைஸ். அதுக்குள்ளே நான் எண்ணெய் வச்சுட்டு அந்த எண்ணெய் வச்சுட்டு கொஞ்சம் ஊறணும். ஊறுற கேப்பில் நான் போய் இதுக்கு எழுதுறதுக்கெல்லாம் போய் மெட்டீரியல்ஸ் போய் ChatGPT தான் எப்போ யூஸ் பண்ணேன். ஸோ நம்ம ChatGPT கேட்டுட்டு நம்ம ஃபுல்லாக முடிச்சிடலாம். எனக்கு அக்கௌண்ட்ஸோட பிபிடி பண்ண சொன்னாங்க. நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா இது எடுக்கலான்னு இருக்கேன், இன்டீஜர்ஸ் பில்லர்ஸு. ஏன்னா இது நம்பர்ஸாக இருக்குல்ல, ஸோ அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடாக இருக்கும்னுட்டு அது எடுக்கலான்னு. மிச்சதெல்லாம் பார்த்து நல்லா தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு இந்த டாபிக் ஏற்ற மாதிரியே நம்ம போய்க்கலான்னுட்டு நான் இது எடுத்திருக்கேன். ஸோ நான் டக்குன்னு போயிட்டு இப்போ இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் 19 போய் பார்த்துட்டு நான் வரேன். ChatGPTல கேட்டேங்க. ஸோ இது அழகாக ஸ்லைட் 1 ஸ்லைட் 2 அன்னிட்டு ஸ்லைட் 16 வரைக்கும் கொடுத்துருக்கு. நான் அவ்வளோ ஸ்லைட் 16 எல்லாம் பண்ண போகிறதில்ல. எது இம்பார்ட்டண்ட்டோ அதை மட்டும் பண்ணிட போகிறேன். ஸோ அக்கௌண்ட்ஸ் அசைன்மெண்ட்டும் இருக்குது எழுதுறதுக்கு, நிறைய இருக்குது எழுதுறதுக்கு. ஸோ அது நான் செக்ரிகேட் பண்ணிட்டு எழுதலான்னு இருக்கேன். ஸோ இங்கேயே எழுதி வச்சுருக்கேன். ஸோ பண்ணிவிட்டு சொல்கிறேன் கைஸ், பிபிடி பண்ணிவிட்டு. கைஸ் ஃபைனலாக நான் அக்கௌண்ட்ஸ் அசைன் முடிச்சிட்டேன். 4 ஒர்க்கில் நான் ஃபர்ஸ்ட் 1 முடிச்சிட்டேன் சக்ஸஸ்ஃபுல்லி, டக்குன்னு. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன இருக்குன்னா அதை அடிச்சிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஐடி பிபிடி இருக்குது. அதுக்கப்புறமா அக்கௌண்ட்ஸ் தியரி. இந்த 2 பிபிடி கூட ஓரளவுக்கு பண்ணிடலாம் கைஸ். ஆனால் இந்த எழுதுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் என்னோடய ஹேண்ட் ரைட்டிங் பார்த்துட்டு என்னை ஜட்ஜ் பண்ணாதீங்க, சாரி. ஸோ நான் இது கிறுக்கி வச்சுருக்கேன். ஸோ அதனால் இந்த அசைன்மெண்ட் எழுதணும். அது எழுதி நான் பைத்தியமாயிடுவேன்னு நான் நினைக்கிறேன்.
அது அவ்வளோ இருக்குது எழுதுறதுக்கு. அதே மாதிரி ஐடி அசைன்மெண்ட் வேறு சொன்னாங்க. அது என்ன இதுன்னே எனக்கு தெரியல. ஸோ அது வந்து தேவையில்ல கைஸ். இப்போதைக்கு எனக்கு 4 தான் கன்ஃபார்மாக தெரியும். ஸோ இது நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். கரெக்டாக இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12:03 ஆகுது. போயிட்டு மார்னிங் நான் தலையில் எண்ணெய் வச்சேன் இல்லையா, போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஐடி பிபிடியா பண்ணி முடிச்சிடலாம். இது கொஞ்சம் கிரிட்டிக்கலாக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஐடி பிபிடி. ஸோ பண்ணிடலாம் கைஸ். பண்ணுறோம். இன்னைக்கு முடிக்கிறோம். இந்த 4த்தையும் இந்த 2 டேஸில் முடிக்கிறோம். எஸ் வி கேன் டூ இட். A few moments later. கைஸ் நான் ஆஃப்டர்நூன் எதுவுமே நான் பண்ணலை. ஏன்னா நான் வந்து தலை குளிச்சு தூங்கிட்டேன். தூங்கிட்டு ஏஞ்சி கூட இல்லை, மம்மி தான் எழுப்பி விட்டாங்க மேகி சாப்பிட்றியான்னுட்டு. ஸோ அதில் தான் ஏஞ்சி இப்போ தான் ஃப்ரெஷ்அப் ஆனேன். ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிட்டேன். ஸோ மீன்வைல் நான் வந்து சாப்பிட்டுட்டே வந்து அந்த ரைட்டிங் மெட்டீரியல்ஸ் ஃபுல்லாகவே நான் எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து நான் ஓபி தான் எழுத போகிறேன். ஓபி மீன்ஸ் ஆர்கனைசேஷனல் பிஹேவியர். ஸோ அதோட அசைன்மெண்ட் நான் வந்து எழுத ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ வந்து புதுசாக வேறு எனக்கு ஆப்சென்ட் வரானல்ல, ஸோ சிஆர்எல் வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் இன்னைக்கு எழுதி முடிச்சிடலான்னு ஒரு முடிவில் இருக்கேன். ஸோ எல்லாம் ப்ரிப்பேராக வச்சுருக்கேன். ஸோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஐ திங்க் இப்போ கரெக்டாக டைம் என்னென்னா 4:56 ஆகுது. ஸோ 5 o'clock ஸ்டார்ட் பண்ணிவிட்டு டக்குன்னு எழுதி முடிச்சிட வேண்டியதான். ஒரு 8 o'clock ஒரு 9 o'clock எழுதி முடிச்சிட்டோன்னா கூட கரெக்டாக இருக்கும். அதனால பிக்சர்ஸ் வேறு வாங்கியிருக்கேன், நீங்கள் வேணால் பாருங்களேன். மேகி கொடுத்தாங்க சொன்னேன் இல்லையா, மேகி இருக்கா சாப்பிட்ணும். அதுக்கப்புறமா வந்து எங்கள் பிக்சர்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டியாக பண்ணலான்ட்டு ஒரு டாபிக் ஒரு பிக்சர் இருக்குது. ஸோ டக்குன்னு எழுதிட்டு அடுத்து சிஆர்எல் வேறு இருக்குது கைஸ். இது வேறு சாப்பிட்ணும். போய் சாப்பிட்டுட்டு பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். கைஸ் நான் வந்து இன்னைக்கு காலையில் நான் சொன்ன மாதிரி நான் வந்து ஓபி அசைன்மெண்ட்டை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ ஓபி அசைன்மெண்ட் நான் வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டேன். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி நான் வந்து எனக்கு நான் ப்ராமிஸ் பண்ணமா நான் முடிச்சுட்டேன். ஐ எம் ஸோ ப்ரௌட் ஆஃப் மை செல்ஃப் அண்ட் ஐ ஷுட் டூ இட் ஃபார் டுமாரோ ஆல்சோ அண்ட் ஆஸ் இஸ் செட் பிஃபோர். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் கூட நினச்சேன் ஃப்ரெண்டு வந்தேன் இன்னைக்கு ஈவினிங்கு. ஸோ அவ கூட வெளியில் வேறு போயிட்டு எப்போ வந்தேன்னா ஒரு 9:20 அந்த மாதிரி இருக்கும். நான் நினச்சேன் சரி முடிக்க முடியாது, என்னடா இவ்வளோ இருக்கேன்ட்டு. ஆனால் வந்து இல்லை, நான் வந்து எனக்கே சேலஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ முடிக்கணும்னுட்டு முடிச்சுட்டேன் நான் இன்னைக்கு. ஸோ இப்போ டைம் என்னன்னா 10:08 ஆகுது. கம்ப்ளீட் பண்ணிட்டேன் 1 hourல உட்காந்து. ஸோ இதுதான் இவ்வளோவும் நான் எழுதி முடிச்சிட்டேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், முடிச்சாச்சு. ஸோ இது வந்து சாட்டர்டே வந்து இன்னைக்கு நான் வீடியோலேயே சொல்ல மறந்துட்டேன். அது வரைக்கும் நான் வீடியோ எடுத்துட்டேன் லூஸ் மாதிரி. சரி ஓகே ஃபைன். நான் அதுக்கு இப்போ இந்த 2 days முடிக்கணும். சாட்டர்டே சண்டே, இன்னைக்கு சாட்டர்டே நாளைக்கு சண்டே. ஸோ சாட்டர்டே வந்து 2 வேலை முடிச்சாச்சு. ஸோ சண்டேயும் 2 வேலை முடிச்சிடலாம். நான் என் ஃப்ரெண்டோட போயிடலன்னா நான் வந்து இன்னைக்கு நான் ஓரளவுக்கு நான் கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். சண்டே மார்னிங்கே கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். பரவாயில்ல, போயிட்டு வந்து இந்த அளவு கம்ப்ளீட் பண்ணதே கொஞ்சம் பெருமையாக தான் இருக்குது எனக்கு. ஸோ அதே மாதிரி நான் வந்து சண்டேவும் பண்ணுவேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ எஸ் கைஸ், அதுக்குள்ளே நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ராத்திரி என்னோட நைட் கேர் வந்து பாருங்கள், நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரேன். கைஸ் நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு. நைட் கேர் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க என்னோடது. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளம்மோட ரைஸ் வாட்டர் நயமேன் சீரம் பண்ணிட்டு, இது வந்து ஆக்சுவலி செம்மையாக ஒர்க் ஆகுது எனக்கு. நைட்டு போட்டுட்டு தூங்கிட்டோன்னா நல்லா இந்த ஸ்கின்னுக்கு வந்து நல்லா ஒர்க் பண்ணுது. நம்மளுக்கு காலையிலேருந்து இந்த டஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு மார்னிங் செம்ம பிரைட்டாக இருக்குது. இது வந்து இன்சைட்டு நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் கொடுக்குறேன் இந்த இன்சைட்டோடது. இது வந்து ஹைட்ரேட்டிங் டென்ட் லிப் பாம். இது ஆக்சுவலி என்னென்னா கோகனட் ஆயிலில் செஞ்சது. இது பாருங்களேன் எப்படி இருக்குன்னு, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. கீழே ஃபுல்லாக கோகனட் ஆயிலு. ஆனால் அது வந்து
போட்டோன்னா வந்து பிங்க் கலர்ல ஆகுது. ஒரு மாரி பிங்கிஷ்ஷா இருக்கு. ஒரு சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன வயசுலலாம் அந்த கிரீன் கலர் லிப்ஸ்டிக் இருக்கும். ஆனா வந்து அது போட்டா பிங்க் கலர்ல மாறும் பார்த்தீங்களா? அந்த மாரி வந்து இது ஒயிட்டு. பண்ணா வந்து பிங்கிஷ்ஷா ஏதோ ஒண்ணு வருது. சம்திங் சூப்பரா இருக்கு. நேச்சுரலா இருக்கு. ஆ நான் வந்து இன்னொரு வாட்டி கூட பர்ச்சேஸ் பண்ணலான்னு இருக்கேன். இது ஆக்சுவலி எப்படி கிடைச்சதுன்னா, நைக்கால ஆர்டர் போட்டேன். அது வந்து ஃப்ரீ வந்தது. ஃப்ரெபீஸ்ன்னிட்டு. ஸோ அதுல எனக்கு கிடைச்சது. நான் வந்து மோஸ்ட்டா இந்த இதுல வந்து போட மாட்டேன். சிப் பண்ண மாட்டேன் இதுல. இந்த இதுல இருக்கு இல்லையா? அதுலயே வந்து நெறைய சீரம் இருக்கும். ஸோ நம்ப அது பண்ணாலே போதுமான அளவு தான் நம்பளுக்கு ஃபேஸுக்கு. ஸோ பண்ணிட்டு போட்டுட்டோம்னா, எல்லாமே ஸ்கின் கேர் பண்ணுங்க. மெயினா மார்னிங் சன்ஸ்கிரீன் போடுங்க. ராத்திரி இந்த மாரி சீரமும், மாய்ஸ்சரைசரும் போடுங்க. அப்பதான் வந்து ஸ்கின் நல்லாருக்கும். அதுவும் நம்ம சென்னையில இருக்க இதுக்கு எல்லாம் நம்ம காக்கா மாரி ஆயிடும். இருக்கிற வெயிலுக்கு. ஸோ இது லிப்ஸ்டிக்கா லிப் பாம் போட போறேன். சம்திங் பிங்கிஷ்ஷா தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அது போட்ட அப்புறமா நர நரன்னு ஒரு மாரி இருக்கு. அந்த தேங்காய் துருவுனா நர நரன்னு இருக்கும் இல்லையா? ஸோ அதையும் போட்டிருக்காங்க. சம்திங் நேச்சுரலா இருக்கு இது. ஸோ நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் குடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. இது ஆக்சுவலா உங்களுக்கு நான் குடுக்கணும்னு அவசியம் இல்ல. இது எல்லாருக்குமே ரொம்ப ஃபெமிலியரான ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ அவ்வளோதான் கைஸ். இன்னைக்கு வந்து டே 1 எல்லாம் முடிச்சாச்சு. நான் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ வந்து நாளைக்கும் சண்டே வந்து இதே மாரி கம்ப்ளீட் பண்றோம். கம்ப்ளீட் பண்ணிட்டு பண்றோம். எனக்கு அதுக்கு மேல எதுவும் சொல்ல தெரியல. ஸோ செம்ம டயர்டா இருக்கு கைஸ். வெளியில போயிட்டு அது பண்ணிட்டு. ஆம், அதே மாரி வந்து என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன்ஸும் நான் சொல்றேன். ஷார்ட்ஸ் போட ட்ரை பண்றேன். இனிமே நான் நெறைய வீடியோஸ் போட ட்ரை பண்றேன். ஸோ நாளைக்கு நம்போ இந்த சேலஞ்ச் எப்படி ஒர்க் ஆகுது? நம்ம பண்ண முடியுதா இல்லையா? இல்லன்னா வந்து அப்படியே நின்று போயிடுதா? ஆனா மோஸ்ட்டா நான் கம்ப்ளீட் பண்ண தான் பார்ப்பேன் கைஸ். பண்றோம். Bye. See you in the next video.